நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறையா சர்ச் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி சர்ச் பண்ணி என்னோட வீடியோ வந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கான வீடியோ தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கேடிபி அப்படின்னு ஒரு அமேசானோட ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டில் நாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதில் இல்லை. உங்களோட டைம் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தானா போதும். ஈவன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில் கூட இல்லாமல் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்குண்டான வீடியோவும் நான் வந்து எண்ட் ஆஃப் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோரோவர் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 50 to 100 புக்ஸ் வந்துட்டு நிறையா வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுவரையும் எந்த ஒரு அதிகமாக சேல்ஸ் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்குண்டான கோர்ஸ் வந்துட்டு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா அதில் மென்ஷன் பண்ண இருக்கக்கூடிய மெயிலுக்கு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு பேசிக் பிகினருக்கு இல்லை, அது டோட்டலாக வந்து ஒரு இன்டர்மீடியேட்டருக்கான ஒரு கோர்ஸ். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இது மாதிரியான புக்ஸ் வந்துட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணவும் முடியும். அது கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக பப்ளிஷ் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசாவும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி டூல் வந்துட்டு கேன்வா அப்படிங்கிற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் மட்டும் இருந்ததுன்னா போதும், உங்களால் டெஃபினட்டாக ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது என்ன புக்கு, அது எப்படி உங்களால் கிரியேட் பண்ண முடியும், அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ அந்த புக்கோட நிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பில் பேமெண்ட் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது. இது நியர்லி வந்து ஒரு 431 புக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு புக்கு தான் வந்து ஒரு பெஸ்ட் செல்லர் புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அமேசானே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. இது ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 566 தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு புக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜான்வரி இந்த இயரோட பிகினிங்கில் தான் இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 128 பேஜஸ். அண்டு இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8x10 அப்படிங்கிற டைமென்ஷனில் போட்டிருக்காங்க. வந்துட்டு மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $15,676 வந்துட்டு இது ஏர்ன் பண்ணுது இந்த ஒரு புக்கு. இது மாதிரி உங்களாலையும் வந்துட்டு புக்கு பப்ளிஷ் பண்ணி இது மாதிரி நிறைய புக்கு போட்டு உங்களாலையும் சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இது மாதிரியான புக்கு நீங்களும் எப்படி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு இதில் ரெஃபர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து 8x10 அப்படிங்கிற இன்ச்சஸில் இருக்குது. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 128 இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் போகக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வா அப்படிங்கிற டூல். ஸோ அதில் நம்ம வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், பில் பேமெண்ட், டெபிட் பே ஆஃப் அண்டு சேவிங் சேலஞ்சஸ். இதனாலேயும் நம்ம வந்துட்டு இதுதான் வந்துட்டு இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கேன்வாவில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இன்கம் ட்ராக்கர் அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்கம் ட்ராக்கர் அப்படின்ட்டா எடுத்தோடனே இதில் வந்துடும். சரிங்களா? இதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்துட்டு இதை எகெயின் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்கம் ட்ராக்கர் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது எகெயின் வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எகெயின் இன்கம் ட்ராக்கர் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இது வந்துட்டு ஓவராலாக இருக்குது இன்கம் ட்ராக்கர் அப்படிங்கிறது. ஸோ டேட்டு, சோர்ஸு, கேட்டகரி, அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எகெயின் அதே தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து இயர்லி இன்கம் ட்ராக்கர் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்துட்டு இது ஓவராலாக வந்துட்டு பெர் டேவுக்கு இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி அப்படின்னா ஜான்வரிக்கு வந்துட்டு உண்டான டேட் வந்து மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வேண்டாம். ஸோ இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்கம் ட்ராக்கருக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு நான் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்குங்க.
கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இருக்கு, டேட்டு, டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, அமௌண்ட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்கம் ட்ராக்கர், இது வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அண்ட் பில் பேமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில் ட்ராக்கர் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பில் ட்ராக்கர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு என்டர் அடிங்க. ஸோ பில் ட்ராக்கர் வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது இது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவங்க என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி நாமளும் வந்து கிரியேட் பண்ணலாம். அது வந்துட்டு எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஸோ பாருங்க பில் பேமெண்ட் ட்ராக்கரும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெபிட் பே ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டெபிட் பே ஆஃப் ட்ராக்கர் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெபிட் ட்ராக்கர்னு கூட கொடுத்துக்கலாம். டிஇபிடி பே ஆஃப் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். பே ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, பாருங்க டெபிட் பிளானர்னே வந்துடுச்சு. ஓகேங்களா? இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க டெபிட் பே ஆஃப் ட்ராக்கர்னே வந்துருச்சு. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவிங் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ சேவிங் சேலஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிப்போம். ஸோ இதில் பாருங்க சேவிங் சேலஞ்சஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? இதை ஆட் பேஜ் கொடுத்து இந்த இடத்துல சேவிங் சேலஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிடுச்சு, 1 2 3 4 5. சரிங்களா? இந்த 5 டெம்ப்ளேட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரு 50 பேஜஸ்க்கு வந்து, அதாவது 50 டைம்ஸ், அதாவது இல்லை 1 மந்த்துக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 12 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் இதே ப்ராசஸ் தான். ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்கம் ட்ராக்கர் வரும். இதை அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எகெயின் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த இன்கம் ட்ராக்கருக்கு வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நான் இந்த வந்து கீழே டவுன் பண்ணுறேன். சரிங்களா? மூவ் டவுன் பண்ணுறேன். ஸோ மூவ் டவுன் பண்ணோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் கிரியேட் பண்ணியாச்சு. இன்கம் ட்ராக்கர் ரெடி ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிரிட் வியூ, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 இது 4ஐயும் காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி அண்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இது அப்படியே வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? எகெயின் இதே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. 5ஐயும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ இது ஒரு செட்டு. இது மாதிரி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒரு 128 பேஜஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நாம் இதை ஃபைனலாக வந்துட்டு இதை வந்து டவுன்லோட் கொடுக்கணும். ஸோ டவுன்லோட் கொடுக்குறப்ப இந்த இடத்துல வந்துட்டு பிடிஎஃப் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சிஎம்ஒய்கே பெஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் பிரிண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது டவுன்லோட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது நம்ம வந்து இன்டீரியர் கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் நான் வந்து ஒரு 2 செட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இன்கம் ட்ராக்கர், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், பில் பேமெண்ட், டெபிட் பேமெண்ட் ஆஃப் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. ஸோ சேவிங் சேலஞ்சஸ் இது வந்து இதே அப்படியே ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா? இது வந்து அவங்க 1 மந்த்துக்கு வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஜான்வரிக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜான்வரிக்கு இப்படி அண்டு பிப்ரவரி அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் கிரியேட் பண்ணணும். ஸோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ கேடிபி கவர் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுங்க. கேடிபி கவர் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், அதாவது பேப்பர் பேக் கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கொடுங்க. தென் ஒயிட் பேப்பர், தென் லெஃப்ட் டு ரைட்டு, தென் இன்ச்சஸ். ஸோ இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ 8x10 அப்படின்ட்டு இருக்குது. நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x10 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க.
ஓகேங்களா. சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு 120 இல்லை 100 நீங்கள் எத்தனை பேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டானது கிரியேட் பண்ணிங்கன்னா, அதாவது கால்குலேட் டைமென்ஷன் வந்தீங்கன்னா இது வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டவுன்லோட் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ எகெயின் வந்துட்டு அதுக்கு உண்டான டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அதோட டெம்ப்ளேட்டு. ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனாலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து கவர் கிரியேட் பண்ணணும். ஸோ கவர் கிரியேட் பண்ணுறதுக்கு எகெயின் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கேன்வா. ஸோ இந்த கேன்வாவில் நீங்கள் வந்துட்டு இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, மறுபடியும் நார்மல் வியூ கொண்டு வந்துட்டு அவங்க எது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து கவர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ பிளாக் அண்டு ரெட்டு டார்க் ரெட்டு. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த கிளிக் பண்ணிக்கிங்க எகெயின். இதில் வந்து டார்க் ரெட் இருக்கிற மாதிரி, சரிங்களா, டார்க் ரெட் இருக்கிற மாதிரி எகெயின் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் அப்படிங்கிற ஐக்கான் வரும். இதில் வந்துட்டு இது மாதிரியான ரெட் இருக்குது அதில். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட கவரு. ஸோ டார்க் ரெட்டு அண்ட் தென் ப்ளூவில் இருக்கு, அதாவது இங்கே வந்துட்டு பிளாக்கில் இருக்கிற மாதிரி. நம்ம வந்து அதே மாதிரி போடணும்னு இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. போட்டுட்டு இதை வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை மந்த்லி பில் பேமெண்ட் செக்லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து டைட்டில் இதை அப்படியே என்ன பண்ணலான்னா, இங்கே டெக்ஸ்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆட் ஹெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு கவரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒயிட் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ இதையே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து கவர் இதை வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுட்டு எகெயின் நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் இருக்கிற இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க. நாம்ளும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற டெம்ப்ளேட் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க, இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிவிடுங்க. சின்னது பண்ணிட்டு இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடத்துல மட்டும். ஸோ நம்மளும் என்ன பண்ணலான்னா, அகெயின் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இதை வந்துட்டு இப்படி வச்சுட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதையும் இப்படி இந்த இடத்த ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஒயிட்டு கொடுத்துக்கங்க, ஒயிட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை வந்துட்டு அப்படியே பொசிஷன்னு கொடுத்துட்டு பேக்வேர்டு கொடுங்க. ஓகேங்களா. பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான கவரும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, கவரும் கிரியேட் பண்ண முடியும். அண்டு இன்டீரியரும் கிரியேட் பண்ணியாச்சு. வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கவரும் கிரியேட் ஆகிடுச்சு. தென் இன்டீரியரும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து அமேசான் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இன்கேஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். தென் அதில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களால் புக்கு வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு இதில் இந்த கிரியேட் பண்ணுறதுல வந்துட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா. புக் பப்ளிஷ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படி இன்கேஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see in the next video. Take care. Bye.